श्रीमदोगान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् बहुनान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वेदरद्वीषटारेः न्यस्तभारम् सुम्ने श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवशयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीरङ्गनाथाह्वयमृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात्किमप्यदतहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशास्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। போன ரெண்டு உபன்யாசத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாரத்தை அனுபவிப்பதற்கு முன்னாலே உபோத்காதமாக சில விஷயங்களை நம் ஆச்சாரியர்கள் எவ்வழியில் சென்றிருக்கிறார்களோ அதே வழியே போய் அடியனுடைய மந்தமதிக்கு எட்டிய வகையிலே சிலவற்றை விஞ்ஞாபித்தேன். பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தத்துக்காக குருக்ஷேத்திரத்திலே கூடியிருக்கிறார்கள். பகவானான ஸ்ரீ வாசுதேவன் தன்னுடைய பரத்துவத்தை காட்டாமல் சௌலபிய சௌசீல்யாதிகளை மட்டும் பாண்டவர்களிடத்திலே காட்டிக் கொண்டு அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக ஆகிறான். வியாசனுடைய அனுகிரகத்தினாலே திவ்ய சக்ஷுஷை பெற்ற, திவ்ய ஸ்ரோத்ரேந்திரியத்தை பெற்ற சஞ்சயன் அதை இந்த ரன்னிங் கமெண்ட்ரி சொல்லுவாள அந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த திருதராஷ்டிரன் அவனுடைய தாய் செய்த பிழையினாலே கண்ணை இழந்தான். அதற்கப்புறம் அயோக்கியர்களான தன்னுடைய புத்திரர்கள் மேல் வைத்த வாஞ்சையினாலே, அவர்கள் மேல் வைத்த அன்பினாலே எவ்வாறு தாய் செய்த தவற்றினாலே புறக்கண்களை இழந்தானோ அதே மாதிரி புத்திர வாஞ்சையினாலே தன் அகக்கண்ணையும் இழந்தான் திருதராஷ்டிரன். அந்த துர் அபிமானம் புத்திரர்களிடத்துல துரியோதனன் ஜெயிக்க வேணும்னு நினைக்கிறான். அதனால இப்போ ரெண்டு பேரும் யுத்தம் நடத்துக்கு தயாரா இருக்கா. அங்க யார் யார் சண்டை போட்டா என்ன, யார் யார் அடிக்கிறா, யார் பலசாலியா இருக்கா அப்படின்னு கேட்டா அதுல அர்த்தம் இருக்கு. இவன் என்ன கேக்குறான், இந்த யுத்தத்துக்கு கூடினால அவ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க,
இது நம்ம சாதாரணமா கேட்கறது. இப்போ ஒரு தியேட்டர்ல இன்டர்வெல்ல ஒருத்தன் ஃப்ரெண்டை பாக்குறான். அவன்கிட்ட கேறாங்க, சினிமா பார்க்க வந்தியா? நீ அதுதானே வந்திருக்க. அவன் இன்டர்வெல்ல பார்த்தா என்ன வெளியிலேயே இருக்க முடியும்? இந்த மாதிரி ஹோட்டல்ல பார்த்தா சாப்பிட வந்தியான்னு கேட்கறான். அந்த மாதிரி இவன் கேட்கறான். அந்த திருதராஷ்டிரன் சஞ்சயத்தை கேட்கறான், பாண்டவர்களும் கௌரவர்களும் அவரவர்கள் சைன்யத்தோட குருக்ஷேத்திரத்திற்கு சண்டை போறதுக்கு தயார நின்னாலே அவ ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு கேட்கறான். சண்டை போட போனவா என்ன பண்ணுவா? சண்டை தான் போடுவா. அது எதுக்கு கேட்பானே அப்படின்னு கேட்டா, அது அந்த முதல் ஸ்லோகத்திலேயே இருக்காரு. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாஹ பாண்டவாஸ்ச ஏவ கிம் அகுர்வத சஞ்சய. சஞ்சய, ஏ மனதை நன்றாக அடக்கியவனே. சஞ்சயங்கிற பதத்துக்கு அர்த்தம் மனதை நன்றாக அடக்கியவன். தர்மக்ஷேத்ரே, தர்மங்கள் விளையும் இடமான குருக்ஷேத்ரே, இந்த குருக்ஷேத்திரம் என்பதான இடத்திலே யுயுத்சவஹ, சண்டையிட வேணும் என்று விரும்பியவர்களா, சமவேதா, இரண்டு பேரும் எதிரெதிராக கூடி நிற்கும் போது, மாமகாஹா, என்னுடைய புத்தர்களும், பாண்டவாஹா சயேவ, பாண்டுவின் மக்களான அந்த பாண்டவர்களும், கிம் என்ன அகுர்வத செய்தார்கள் என்று திருதராஷ்டிரவாச்ச, திருதராஷ்டிரன் சொல்கிறான், கேட்கிறான். இந்த வியாசருடைய அனுகிரகத்தினாலே திவ்ய சக்ஷுஷும் திவ்ய ஸ்தோத்திரத்தையும் பெற்றவனான சஞ்சயனிடத்திலே திருதராஷ்டிரன் கேட்கிறான். இந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்திலே போர் புரிய விரும்புவர்களாய் கூடி நிற்கின்ற என்னுடைய புத்திரர்களும் பாண்டவர்களுடைய புத்திரர்களும் என்ன செய்தார்கள்? யுத்தமாகிற அது ஒரு யாகம். அந்த யாகத்துக்கு மிக தகுந்த க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். அதிலே யுத்தம் பண்ணுவதற்காக திரண்டுள்ளவர்களான என் குழந்தைகளான துரியோனாதிகளும் பாண்டுவனுடைய புத்திரர்களான பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் கேட்டான். இதுல ஏன் அப்படி கேட்டான்னா, அது ரொம்ப அற்புதமா நம்ம உரையாசிரியர்கள் சொல்றாங்க. க்ஷேத்திரமோ தர்ம க்ஷேத்திரம், இதுல சண்டை போறதுக்கு ரெண்டு பேரும் கூடி இருக்கா, என்ன நடக்க போறது? சண்டை தானே நடக்க போறதுன்னு இல்ல. தர்மபுத்திரன் ரொம்ப நல்லவன், அதிகமான சத்துவம் உடையவன். ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாம் கொன்று அந்த ராஜ்யம் எனக்கு வருமா? வேண்டவே வேண்டாம், நான் சண்டைக்கே வரல, சண்டை போடவானான்னு நினைச்சிருந்தான்னா. ஏன்னா அவன் நல்லவன், அப்படி நினைக்க கூடியவன். அதனால அங்கே இந்த யுத்த பூமியான குருக்ஷேத்திரத்துல என்ன பண்ணான்? இந்த புண்ணிய பூமி எப்படிப்பட்ட புண்ணிய பூமின்னா, குருக்ஷேத்ரே, பாண்டவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி ரெண்டு பேருடைய குலத்துக்கு முன்னோடரான குருவின் பெயராலே பிரசித்தமான புண்ணிய பூமி அது. யூசவஹா சமவேதாகான்னு ரெண்டு பதம். அதுல
சண்டை போடுறதுக்காக ஒருவரை ஒருவர் எதிர்த்து திரண்டிருக்கும் அர்த்தம். க்ஷங்கிறதான ஒரு சகாரம் இருக்கும். அதுக்கு கௌரவர்களும் பாண்டவர்களும் அர்ப்பணம் பண்ணி மற்ற அரசர்கள் அனைவரும் இந்த ரெண்டு பிரிவுகளில் சேர்ந்திருக்கையாலே போர் புரிபவர்கள் இந்த ரெண்டு இவா மட்டுமே என்று சொல்றான். கிம் அகுர்வத என்ன செய்தனர் அப்படின்னு கேட்கும்போது, திருதராஷ்டன் தன் பிள்ளைகள் ஜெயிக்க வேணுங்கிற ஒரு ஆசையினாலே அந்த எண்ணத்தோடையே கேட்கலாம் என்பது அகுர்வத என்கிற அந்த ஆத்மநேர பிரயோகத்தாலே நாம் நன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்ம ஆச்சாரியர்கள் இந்த முதல் ஸ்லோகத்திலே காட்டுறதான விசேஷ அர்த்தங்களை பார்க்கும்போது, யுத்தம் செய்ய போனவர்கள் எவ்விதம் யுத்தம் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அது பட்டினன் பஸ்ட். அதை விட்டுட்டு என்ன செய்தார்கள்னு கேட்கிறானே திருதராஷ்டிரன். யுத்தம் பண்ண போனவன் என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவான். அப்போ அவனுக்கு யுத்தம் செய்கிறார்களா இல்லையா, சண்டை போடுறாளா இல்லையாங்கிறதான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகம் அவனுக்கு ஏன் வந்ததுன்னா, க்ஷேத்திரமும் குருக்ஷேத்திரம், தர்மபுத்திரனும் மிக தர்மத்தை அனுசரித்து நடப்பவன். தம்பியா போயிட்டு போடும்போ அவன்களே வாழ்ந்துட்டு போடும்போ அவன் போகணும் அவனா விரக்தியாலே சொல்லிட்டு போலாம். அதனாலே அவனுக்கு சண்டை போடவானான்னு தோன்றி இருக்கலாமே. அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையாச்சு. அப்போ பாட்டியான துரியோதனாதிகளுக்கு தர்ம புத்தி ஏற்பட்டு அவர்கள் சண்டை வேண்டாம்னு ஒரு காலம் சொல்ல போறது இல்லை. அங்க என்ன திருதராஷ்டிரன் நினைக்கிறான், நம்ம பசங்க எவ்வளவு துஷ்டங்கிறது அவனுக்கே தெரியும். அதனால அதுல கொஞ்சம் சந்தேகமும் இல்லை. ஒருவேளை தர்மபுத்திரன் மனசு மாதிரி சண்டை வாண்டான்னு போயிட்டான்னா நல்லா இருக்குமே, தன் பிள்ளைகள் பிழைக்கும், ராஜ்யம் பிழைக்குமேன்னு நினைக்கிறான். இந்த யுத்தத்தை பரம தர்மமாக கருதி போர் செய்கிறார்களா அல்லது போர் செய்ய வேண்டுமே என்பதற்காக கூடி நின்று போர் செய்கிறார்களான்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கும் அங்கே பிரசக்தி இருக்கு. இதுல நாம ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வியாச பகவான் திவ்ய சக்ஷுஷையும் ஸ்லோக, அதாவது கண்ணையும் காதையும் சஞ்சயனுக்கு கொடுத்து யுத்த களத்திலே நடப்பதை திருதராஷ்டிரனுக்கு அப்பப்போ சொல்லுன்னு நியமிச்சுட்டு போயிட்டார். சஞ்சயன் இந்த பூமியினுடைய விஸ்தாரம், தற்சமயம் போரின் நிலை, இதெல்லாம் திருதராஷ்டிரனுக்கு விளக்கி சொல்லிட்டு போரை நேரிலே காண்பதற்காக சென்று விட்டார். பீஷ்மர் 10 நாள் போர் புரிந்து தேர்தட்டிலே சாயும் வரை அந்த பீஷ்மர் பக்கத்திலே இருந்து அதையெல்லாம் பார்த்துவிட்டு சஞ்சயன் திரும்புகிறான். திருதராஷ்டிரனிடத்திலே அங்கு நடந்ததையெல்லாம் விரிவாக கூறினான். அதற்கு பிறகுதான் திருதராஷ்டிரன் இந்த கேள்வியை கேட்கிறான் என்றால் அது எப்படி பொருந்தும் அப்படிங்கிற கேள்வி. மகாபாரதத்துல என்ன வருது, இந்த 10 நாள் யுத்தம் முடிஞ்சு 11 பீஷ்மர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த அம்பு குடிக்கையில படுத்துட்டு இருக்காரு பாருங்க குருக்ஷேத்திரத்துல. அதுக்கு அப்புறம்தான் இவன் நாட்டுக்கு திரும்பி வரான், கிருஷ்ணாபுரத்துக்கு வரான். வந்தப்பதான் திருதராஷ்டிரன் கேட்கிறான், அவனுக்கு சொல்றான். 11வது நாள்ல இருந்தே சொல்றான் வச்சுப்பான். அப்போ இது என்ன செய்தார்கள் அவன் இவ்வளவு விவரிச்சதுக்கு அப்புறம் கேட்டா அது ஏன்னா
குலபதியான பீஷ்மரியே கீழ் விழுந்தாச்சே, அப்ப என்ன செய்தாலும் சண்டை போட்டான்னு தானே தெரியுது. எதுக்காக கேட்கணும்னா, இப்போ ஒருத்தர் சாப்பிட்டார். சாப்பிடுறதுக்கு முன்னாலே அவர் எப்படி சாப்பிட்டார்னு ஒருத்தர் கேட்டான். நான் எப்படி நான் சாப்பிடுவா, வாயால் தான் சாப்பிடுவா, நம்ம இஷ்டத்தாலையா சாப்பிடுவா, என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. ஆனா அந்த கேள்வியுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்காதவர் பதில் சொல்றார். அதாவது சாப்பிடறதுக்கு முன்னால கை கால அழுப்பினானா, ஆச்சமனம் பண்ணானா, அந்த இலையை சாதம் சாதிச்ச உடனே பரிசேஷனம் பண்ணானா, பிரணாபதி பண்ணானா, அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இலையில சாதம் போட்ட உடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னு ஒருத்தனை கேட்டான்னா, அங்கே சாப்பிடுவதற்கு முன்னாலே செய்ய வேண்டிய வைதீகமான அந்த கர்மாக்களை அவன் செய்தானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கலாம். அப்போ திருதராஷ்டிரம் கேட்டதும் அதே மாதிரிதானோ அப்படின்னா, கிம் அபூர்வத என்பதற்கும் யுத்தம் செய்கின்றனா இல்லையா என்று பொருள் அல்ல. யுத்த பூமிக்கு போன உடனேயே யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டாளா, அல்லது யுத்தத்துக்கு முன்னாலே ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக கிம குருபத்தன்னு சஞ்சயனை கேட்டான். இந்த குருக்ஷேத்திரம்ங்கிறதான கஷேத்திரம் இருக்கு, அதனுடைய பிரபாவம் சொல்லத்தரம். அதுலயே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு தானே. அந்த குருக்ஷேத்திரத்துக்கு தர்மக்ஷேத்திரம் என்ற ஒரு அடைமொழி வேற கூட. அப்போ ஒரு நல்ல பூமியிலே விதைச்சதான விதை நன்னா முளைவிட்டு கிளம்பி நன்னா மகசூல கொடுக்கும், 1 மடங்கு பலன் கிடைக்கும். இதுல வேற போடணும். அப்புறம் என்னடா அது? கிருஷ்ணன் ரகு, ப்ளீஸ் மியூட் யுவர் திங். குருக்ஷேத்திரத்துல ஒரு சின்ன தான தர்மம் பண்ணா கூட அது பல மடங்கு பலனை தருவதாக சாஸ்திரம் சொல்றது. இப்போ காசியிலே இறந்தவனுக்கு மோட்சம்னு பேரு. அதே மாதிரி பிரயாகேல இறந்தவனுக்கு, ஜலத்துல மரித்தவனுக்கு மோட்சம். குருக்ஷேத்திரத்துல பூமி ஜலம் ரெண்டிலுமே மரித்த ஆகாசம், இதுல எங்க மரித்தாலும் மோட்சம் அப்படின்னு பிரமாண வச்சனம் இருக்கிறதுனால காசி பிரயாகை 2 காட்டிலும் குருக்ஷேத்திரம் சிறந்த கஷேத்திரம். அதனாலதான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே. குருக்ஷேத்திரத்திலே வாசம் பண்ணுபவன் அவன் ஜலத்திலே மரணமடைந்தாலும், ஆகாசத்திலே மரணமடைந்தாலும், அல்லது பூமியிலே மரணமடைந்தாலும் மோட்சத்தை அடைகிறான். ஆனா காசியில அந்த கஷேத்திரத்துல தரையில பண்ணாதான், பிரயாகையில ஜலத்துல இறந்து போனால்தான் அவனுக்கு மோட்சம். இங்கே 3 அந்த மாதிரி ஒரு நல்ல தர்மத்தை தன்னிடத்திலே கொண்ட தர்மக்ஷயா திராயத்தே இது தர்மக்ஷேத்திரான்னு ஒரு வெற்றி வச்சுட்டு பார்த்தோம்னா, தர்மத்தினுடைய நாசத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதனாலே அதற்கு தர்மக்ஷேத்திரம் பேரு.
இதனால இப்ப நம்ம ஏன் திருதராஷ்டிரன் சந்தேகப்பட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் எப்போதும் உண்டு. அந்த எண்ணத்தோடையே, அந்த வஞ்சனையான எண்ணத்தோடையே சஞ்சயனை கேட்கலாம் அப்படின்னு பாக்கியக்காரர் கீதா பாஷ்யத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். திருதராஷ்டிரன் இதை வெளிப்படையா ஸ்பஷ்டமா சொல்லாத போனாலும் கூட இந்த மாதிரி தான் பசங்க ஜெயிக்கணுங்கிறதானே பாவத்தோட தான் பேசினோம் அப்படிங்கிறது பட்டபத்திரமா தெரியும். எதனால மாமகான் என்னுடைய குழந்தைகளான அப்படின்னு. அப்போ பாண்டவர்கள் தன்னை சேர்ந்தவர்களாய் இருக்க செய்தே. இப்போ பாண்டு புத்திரனும் இவன் புத்திரன் தானே, தம்பி பிள்ளையும் தம்பிள்ளையா பாவிக்கப்படாதா? ஆனா அவன் எப்படி மாமகாகா அப்படின்னு பாண்டவாகான்னு சொல்லாத இருந்தா அவ ரெண்டு பேரும் வச்சுக்கலாம். மாமகாகா பாண்டவாச்சேவன்னு சொல்லிருக்கிறதுனால அங்கே மாமகாங்கிற பதத்துக்கு என் புத்திரர்களான அந்த துரியோதனாதிகளான அந்த கௌரவர்கள் தான் அர்த்தம் பண்ணிக்க முடியும், வேற அர்த்தமே வராது. அப்போ இங்க மாமகாகா பாண்டவாச்சேன்னு சொன்னதுனால துரியோதனிடத்திலே இவனுக்கு என்ன இருக்கு? மாமகாகா எம்புள்ளக எம்புள்ளகன்னு அந்த மமகாரம் தொலையல்ல. அந்த தூர அபிமானம் ஸ்பஷ்டமா தெரிகிறது அப்படின்னு இந்த இடத்தினுடைய சமாதானத்தை நம்ம கீதையில எங்க பார்க்கலாம். சஞ்சய் கடைசியில எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ பார்த்தோ தனுர்தரஹான்னா என்ன பண்ணா? முதல்ல எல்லாம் பேசினா, காண்டி பத்தியே கீழே போட்டு அப்பாடான்னு உக்காந்துட்டான். அவனுக்கு ஏதோ உபதேசம் பண்ணார் கிருஷ்ணர். வீட்டுல எடுத்துட்டு வீரமா சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டான். எத்திர யோகீஸ்வர கிருஷ்ணா தத்திர பார்த்து. அப்போ என்ன அங்கே தனஞ்சயன் தனுர்தரனா இருந்தான். கீழே வில்ல போட்டான், சண்டை போட மாட்டேன்னு. அப்போ இதுதான் கடைசியில கொண்டு போய் சொல்றான். இவன் கேட்ட கேள்வி இங்க பதில் சொல்லல. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணம் அப்படின்ற அந்த கடைசி ஸ்லோகத்துல போய் பதில் சொல்றாரு சஞ்சயன். நம்ம ஆச்சாரியால் அதுக்கு அதி அற்புதமா வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த தர்மக்ஷேத்திரேங்கிற ஸ்லோகத்துல இன்னொரு அதி அற்புதமான அர்த்தமும் நம்ம ஆச்சாரியாலே சொல்லப்படுகிறது. நம்மளுடைய சரீரம் இருக்கே, அது ஒரு தர்மக்ஷேத்திரமாகவும் இருக்கு, குருக்ஷேத்திரமாகவும் இருக்கு. இன்னும் பார்க்க போறோம் 13வது சாப்டர்ல சரீரம் க்ஷேத்திரம்னு சொல்ல போறான் பகவான். அப்போ சரீரம் அத்தியம் கரு தர்ம சாதனம்ங்கிறது பழமொழி. இப்போ இந்த சரீரம்தான் நமக்கு தர்ம சாதனமான க்ஷேத்திரம். சரீரம் இல்லாமல் போனால் எந்த விதமான தர்மத்தை நாம் பண்ண முடியாது. குருக்ஷேத்திரம் என்றால் ஹிம்சர்களுக்கு இருப்பிடம் என்று போகும். இந்த ஹிம்சிகர்கள் யாரு அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் தான். அப்போ இந்த சரீரம் இந்திரியங்களுக்கு ஆசிரியமாக இருக்கு. அதனாலே அது குருக்ஷேத்திரமாக ஆகுது.
ஆவி திகைக்கும் ஐவதுமைக்கும் சிற்றின்பம் பாவியேலை பழனி காட்டி மடுப்பாயோன்னார் நம்மாழ்வாரும் திருவாயூரிலே. இந்திரியாணி பிரமாதீனி சாஸ்திரம். இந்திரியங்கள் நம்மை படுத்தும் பாடு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. தர்மக்ஷேத்திரமாய் குருக்ஷேத்திரங்கிறதான இந்த சரீரத்திலே உள்ளவனான ஜீவனிடத்திலே சேர்ந்திருக்கிறதான அகங்காரம் மற்றும் மமகாரம், இந்த துர்குணங்கள், ஞானம், தயை முதலியதான நற்குணங்கள், இது ரெண்டும் ஒண்ணுக்கு சண்டை. நம்மளுடைய சத்துவகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் சண்டை. அப்போ அந்த சண்டையில சத்துவம் ஜெயிச்சுதா ரஜஸ் ஜெயிச்சுதாங்கிறதுதான் இங்கே கேள்வி. இப்போ மாமகான்னா இப்போ எனக்கு 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 அப்படிங்கிறதாகும். என்னுடைய என்னுடைய என்னுடையன்னு சொல்றதான மமக்காரம். அகம் அகம் அகங்கிறதான நான். மமன்னு சொல்றதான என்னுடையன்னு சொல்றதான மமக்காரம். இந்த ரெண்டுமே நம்மள படுகொலியில கொண்டு தள்ளி இருந்தோம். இதுல எடுத்துங்கோ, ரெண்டுமே அகம், அது ரெண்டு எழுத்துனான். மம, அது ரெண்டு. மம இதி த்வியக்ஷரோ மிருத்யுன்னு சாஸ்திரம். நமம அப்படின்னு அந்த திரையக்ஷரம் இருக்க, அது மோட்சத்தை கொடுக்கும். மம மமன்னு சொல்றதான அந்த ரெண்டு அக்ஷரம் இருக்கே, த்வியக்ஷரம், அது நம்மள நரகத்துல ஒண்ணு போய் தள்ளும். அது மிருத்யு நமக்கு. அதான் மம இதி த்வியக்ஷரோ மிருத்யுன்னு சொல்லு. இங்கே பாண்டவாகான்னு சொன்னாலும் பாண்டுங்கிறதுக்கு வெளுப்புன்னு அர்த்தம், வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை எது? சத்துவகுணத்தை சாஸ்திரம் எப்போதும் வெள்ளையோட சேர்க்கும், வெள்ளைன்னு போகும். அப்போ பாண்டவான்னு சொல்றதுனாலே சத்துவகுணத்தினாலே உண்டாகிறத அந்த ஞானம், தயை, ஆசாரம் முதலானவைகள் சொல்லப்பட்டதாக நாம் கொள்ள வேண்டும். துரியோதனாதிகளுக்கு துர்குணங்கள் அதிகம் என்பதாலும் பாண்டவர்களைப் போல் நற்குணங்கள் குறைவு என்பதும் நாம் உணரத்தக்கது. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கு? பாண்டவர்களா இருக்கட்டும் இல்ல கௌரவர்களா இருக்கட்டும், பாண்டவர்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஆசைப்படுறதுங்கிறதே கிடையாது. ஒரு மந்திராலோசனை கூப்பிடுறான் போன்றமே சொல்றோம். அந்த மந்திராலோசனையில கூட அவ போருக்கெல்லாம் ஆயுதமாயிட்டார் துரியோதனாதிகள். அப்பவும் இந்த சண்டை வேண்டாமே, ரெண்டு பக்கத்திலையும் வீச்சேதம் ஜாஸ்தியாகுமே, இது வாண்டாமேன்னு தர்மபுத்திரன் தான் உள்ளத்தோட நினைச்சதோட இல்ல, எல்லாரோடையும் ஒரு மந்திராலோசனை பண்றான். ரொம்ப அற்புதமான இடம். அப்போ இந்த மந்திராலோசனையில எல்லாருடைய கருத்தையும் கேட்கலாம். சொல்லிருக்கா. சரி, நிக்கிறதுக்கு பீமன் சொல்றான். பீமன் சொல்றான், என்னன்னா நீ பேசுறது நியாயமா தெரியுதா?
இல்ல எங்களுடைய புஜபல ஏன் புஜபல பராக்கிரமத்துல என்னுடைய தோல் வலிமையில உங்களுக்கு சந்தேகமா, இல்ல அர்ஜுனுடைய வில்லு மேல உங்களுக்கு சந்தேகமா? ஏன் போறணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பாஞ்சாலி இன்னும் அந்த அவிழ்த்து விட்ட கூந்தர முடியாம இருக்காளே, அந்த துரியோதன தொட்டையிலேருந்து எடுத்து ரத்தத்தை தடவரேன்னு நான் பிரதிஜை பண்ணிருக்கேனே, அது நிறைவேற வேணாமா? இந்த சண்டையில வந்தாதானே அது ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா வச்சுக்கிறாரு அர்ஜுனனை. என்ன சொல்லுவாங்க, சகாதேவனுடைய திருவன்பரம் சகாதேவன் சொல்றான், ரொம்ப ஈஸியா நிறுத்திக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு 3 காரியத்தை பண்ணணும். ஒரு 3 பண்ணோம்னா நிச்சயம் பண்ணிடலாம். ஒண்ணு, இந்த இருக்காம்பார் எங்க அண்ணன் அர்ஜுனன், இவனை முதல்ல கொள்ளணும், சாகடி. ரெண்டாவது கர்ணனை சாகடி. மூணாவது இது ஒரு கலை திரௌபதி, அவளை நல்லா இழுத்து வச்சு தலைய மழை மழை மழைன்னு மொட்டை அடிச்சு விடும், சரக்கு. இந்த 3ஐயும் பண்ணினான். அதுக்கப்புறம் அப்படின்னு கிருஷ்ணன் இவனை கையும் காலையும் கட்டி போட்டணும், அவன் போர்க்களத்திலே வரக்கூடாது. அந்த மாதிரி கட்டி போட்டணும், கட்டி போட்டா போர் வராது. கிருஷ்ணன் சிரிச்சுட்டே கேட்டான், நீ சொன்னையே முதல்ல 3, அர்ஜுனனை கொண்டுலாம், கர்ணனை கொண்டுலாம், திரௌபதியை மொட்டை அடிச்சுடலாம், ஏன் கை கால கட்டுறதுக்கு லோகத்துல எவன்டா இருக்கான்? அதுதான் கஷ்டம். அது ஈஸி, நானே கூட பண்ணி விடுவேன். நான் அர்ஜுனனை ஜெயிக்க முடியாது, நான் கர்ணனை ஜெயிக்க முடியாது என்னால, ஆனா உன்னை ஈஸியா கட்டி விடுவேன். எங்க என்ன கட்டு பார்க்கலாம். அப்போ இவன் கேட்டான், அவன் மேலேயே ஆங்கிய வேண்டிய, அதாவது கிருஷ்ணனுக்கு பாண்டவர்கள் மேல் உண்மையான அன்பு இருந்தால் இந்த கிருஷ்ணன் நான் கட்டும் கட்டுக்குள் கட்டுப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மேலே ஆங்கி விட்டு கட்டணும். கொஞ்ச நாழியாச்சு, எல்லாரும் பேசுறா, எழுந்துக்குள்ள ஏ சகாதேவா, கட்டா அவுத்துறா, என்னால அவுத்துட முடியலடா. உலகத்தில உள்ள அத்தனை சம்சாரிகளுடைய அந்த சம்சாரம்ங்கிறதான விலங்க கட்ட அவுத்து விடுற எம்பெருமான் கேவலம் சகாதேவன் கட்டினதை கட்ட அவனால அவுத்து முடியல. ஏன், என்ன காரணம்னா, தன்னுடைய பக்தர்கள் தன் மேலே ரொம்ப விக்ராந்தமான விசுவாசத்தோட இருந்து தன்னையே ஒரு நினைத்து கொண்டு ஒரு காரியங்களை செய்வார்களேயானால் அவா கிட்ட எம்பெருமான் தோற்று போறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம்ங்கிறதான சக்கர பொங்கல் 27வது வருஷத்துல கூடாரை வெல்லும் கூடியவரிடம் தோற்கும்னு வியாக்கியானம் பண்ண. அப்போ பாண்டவா கிருஷ்ணனோட கூடினவா, துரியோதனாதிகள் கூடாதவா. அதனால கூடாதவனை வெல்வான், கூடியவனிடம் தோற்பான். சகாதேவனிடம் தோற்காம பாருங்க. அந்த மாதிரி கூடியவரிடத்திலே பகவான் தோற்பான் என்பது நிச்சயம். இப்போ தர்மக்ஷேத்திரம் இத ஏதோ வெறும் ஸ்லோகமாகவோ இல்ல ஒரு சண்டை, அதுக்கு பேரே பூசல் காவியம்னு பேரு. இது என்ன கீதன்னா என்னடா, சண்டை போட்டான், அவன் போட்டான், அவன் மண்டைய போட்டான், இது என்னடா இது?
இது கடைசியில ஏதாவது என்ன, இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அது கடைசியில நல்லதுல முடிஞ்சதுன்னா அவன் நல்லது சொன்னான்னு அர்த்தம். நீ சண்டை போட மாட்டேங்கிறவனை நீ எழுந்து சண்டை போடுன்னு அவனை உசுப்பேற்றி விட்டு அவன் எல்லாரையும் கொள்றான். அப்போ அங்கே ஒரு நல்ல கிரந்தம்னா அது எல்லாருக்கும் சாந்தி நிலவரத்துக்கு வழிகாட்டணும். இது சண்டை போடுறதுக்குன்னா வழிகாட்டுறது. அதனால இது ஒரு பூசல் கிரந்தம்னு முதல்லயே அவதாரிகளை பார்த்தோமே, அந்த மாதிரி சொல்றவா எத்தனையோ பேர் இருக்கிற அளவு இருக்கா. ஆனா இந்த கீதையினுடைய உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மக்ஷேத்திரம்ங்கிறது தான் நம்ம சரீரம். இதிலே பாண்டவர்கள் கௌரவர்கள்னு 2 சேனை இருக்காளோ, இதிலே நமக்கு சத்துவகுணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு. இந்த சத்துவம் சொல்றத ரஜோ கேட்க மாட்டேங்கிறது, ரஜோகுணம் சொல்றத சத்துவகுணம் கேட்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஆத்மா எந்த வழியில அது ரஜோகுணத்தோட சேர்ந்துட்டு போச்சுன்னா கெட்டு போறது, சத்துவகுணத்தோட சேர்ந்து வந்ததுன்னா உருப்பட போறது. ஆனா அது எதோட சேர்றதுங்கிறது க்ஷணத்து க்ஷணம் மாறிட்டு இருக்கு. அதனால இந்த தர்மக்ஷேத்திரம்ங்கிறது எது, குருக்ஷேத்திரம்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, நம்மளுடைய சரீரம்தான். அந்த சரீரத்துல எது 2க்கும் சண்டை இருக்குன்னா, ஆத்மா சொல்றபடி இந்திரியம் கேட்க மாட்டேன்றது, இந்திரியம் போடுறதுக்கு அது போற வழி ஆத்மா விட மாட்டேன்றது. அப்போ இது 2க்கும் சண்டை தான். ஆத்மா ஜெயிச்சுதுன்னு வச்சுக்கோ, இந்த சண்டையில கடைசியில ஆத்மா ஜெயிச்சுதுன்னு சொன்னா அவன் நற்கதி அடைவான். ஆத்மா தோத்து போய் இந்திரியங்கள் ஜெயிச்சுதுன்னா அவன் திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே கிடந்து அந்த சம்சாரம் ஆகிற சாகரத்திலே மக்னனாகி இங்கேயே உழன்றிருப்பான். இது சர்வ நிச்சயம். அப்போ இந்த சரீரம்தான் அது நமக்கு ஒரு பெரிய குரு. இங்க குருக்ஷேத்திரம்னு பேரு, க்ஷேத்திரமே நமக்கு குரு. ஏன்னா ஒரு தர்மத்தை பண்றதுக்கு இந்த சரீரம் இருந்தாதானே பண்ண முடியும். ஒருத்தருக்கு தான தர்மத்தை பண்ணணும்னாக்க கையால எடுத்து கொடுக்கணுமே. இப்படி நம்மளுடைய அங்கங்கள்லாம் அது எம்பெருமானை நோக்கியே போகணும். அந்த மாதிரி நம்ம அதை அபியசிக்கிட்டோம்னா, அதுக்கு அபியாசம் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் ஒரு குறைச்சலும் இல்லை. இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரு யுத்தம் நம்ம சரீரத்திலே நடக்கிறது. அதனாலே அதுவே குருக்ஷேத்திரம். அதுக்கப்புறம் இப்போ 2 அடி நிற்கிறா இல்லையா, அது என்னென்ன அப்படின்னா, நம்ம இந்திரியங்கள் ஒரு பக்கம், ஆத்மா ஒரு பக்கம் நிற்கிறது. 2க்கும் சண்டை. ஆத்மா ஜெயிச்சதுன்னா மோட்சம், இந்திரியங்கள் ஜெயிச்சதுன்னா நரக அனுபவம், திரும்பவும் வாழ். இந்த புனரபி மரணம், புனரபி ஜனனம் இந்த சக்கரத்துல விழுந்து கிடக்க வேண்டியதுதான். இதுல பகவத் சம்பந்தத்தினாலே இப்போ யாருக்கு இப்ப 2 பேர் இருக்கார். இந்த பகவானுடைய சம்பந்தம் எதுக்கு கிடைக்கிறதோ அது வாழும். பகவான் சம்பந்தம் எதுக்கு இல்லையோ அது வீழும். இதுதான் இந்த மகாபாரத யுத்தமானது நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்ற ஒரு விஷயம். இப்ப இதுக்கு மேல இந்த முதல் ஸ்லோகத்துல மாமகான்னு அந்த மமகாரம் தோற்ற என்னுடைய புத்திரர்களும் பாண்டவாச்ச
பாண்டுவனுடைய புத்திரர்களும். அப்போ இவன் துரியோதனன் மனசுல பாண்டவர்கள் தன் புத்திரர்கள் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமா வெளிப்படுறது. அவர்கள் மேலே இவனுக்கு கருணையும் இல்லை, அக்கறையும் இல்லை, அவர்கள் நன்றாக வாழ வேணும் என்ற ஆசையும் கிடையாது. இதுல இந்த சரீரத்தை க்ஷேத்திரம்னு சொன்னோம். சரீரம்தான் தர்ம சாதனமான க்ஷேத்திரமாக இருக்குன்னு சொன்னோம். ஒவ்வொருத்தனுக்கு சரீரம் இல்லைன்னா அவனால எந்த விதமான தர்மத்தையும் பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. முன்னே சொன்ன மாதிரி குருக்ஷேத்திரம் என்பது ஹிம்சை பண்றவா வசிக்கிற இடத்துக்கு பேரு குருக்ஷேத்திரம். இந்த செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரையின் 7ஆம் பத்து முதல்லேயே. அப்போ இந்த இந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரவே வராது. அப்படி வரதா நினைச்சுட்டா கூட நாம அதை வசம் போடுறதுக்குள்ள இருந்து எங்கேயோ போயிடுவோம், டெக்னாலஜியும் அது. அதனால இந்த சரீரம் என்பது ஒரு போர்க்களம். அங்கே தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு முதல் ஸ்லோகம் ஏதோ சுருக்கமான அர்த்தத்தை அது எல்லாரும் இன்னும் வர நாள்களிலே இந்த முதல் அத்தியாயத்துல அவ்வளவா ஒரு பெரிய ஆத்ம விஷயங்கள் இருக்காது. ஒரே விவரணம் தான் இருக்கும். அது ஏன் எதுக்காக அந்த விவரணங்கிறதெல்லாம் அப்புறம் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே